ஓகே. இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நியூ லைப்ரரியை வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அது என்னென்னா, இந்த ஒரு stdint.h அப்படிங்கிற இந்த ஒரு ஹெடர் தான். ஸோ இது என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம எப்படி வந்து நம்மளுடைய கோட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, stdioன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஹெடர் ஃபைல் ஏற்கனவே யூஸ் பண்ணுறோம் இல்லையா? இந்த ஃபைலுக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். லைக் எக்ஸாம்பிள், இப்போ நான் printf யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த printf உடைய டிக்ளரேஷன் இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீ டிக்ளேர்டு, அதாவது நம்மளுடைய இந்த printf யூஸ் பண்ணணும் அப்படின்னாலே ஜஸ்ட்டு நான் இதை டிக்ளேர் பண்ணாலே போதும். இதை டிக்ளேர் பண்ணலன்னா நம்மளாட்டி printf யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் printf, scanf இந்த மாதிரி சில பல ஃபங்க்ஷன்ஸ், முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு இந்த ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்டோட ஹெட்டரில் இருக்கும். ஸோ இந்த ஃபைலுக்குள்ளே இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் இப்போ நம்ம இன்னொன்று பார்க்க போகிறோம். stdint. ஸோ அதாவது இந்த ஒரு ஹெடரில் என்னென்ன இருக்குன்னா, இந்த மாதிரியான சில பல டேட்டா டைப்ஸ் வந்து நம்மளாட்டி டிக்ளேர் பண்ண முடியும். அதாவது நம்ம எப்படி ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ கேர்னா நமக்கு எத்தனை 1 பைட், அதாவது 8 பிட் வரையும் நம்மளாட்டி அலோகேட் பண்ண முடியும் இந்த டேட்டா டைப் வச்சு அப்படின்னு. ஸோ அதேமாரி இன்ட் டேட்டா டைப்லேயும் நம்மளாட்டி 32 பிட்ஸ், அதாவது 4 பைட் வரையும் அலோகேட் பண்ண முடியும். அதேமாதிரி ஃப்ளோட்டில் 32 பிட்ஸ், 64 பிட்ஸ் டபுளில் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருத்தோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் எப்படின்னா, நம்ம ஒவ்வொரு டைப்பும் வந்து நம்ம கேர்னா இத்தனை பிட்ஸு, அதே மாதிரி இன்ட்னா இத்தனை பிட்ஸுன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஒரு நாட் அ வெரி கன்வீனியன்ட். ஓகே. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்னொரு ஒரு ஹெட்டர் வந்து இன்க்ளூட் பண்ணி அதில் கோட் பண்ண போகிறோம். இது என்னென்னா, மோஸ்ட்லி நீங்கள் எம்பெடட் ப்ரோக்ராமிங் பண்ண போகிறீங்க, எம்பெடட் சி ப்ரோக்ராமிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ஹெட்டர் வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணுறீங்கனாலுமே உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, இதில் உங்களுக்கு ஈஸியாக வந்து டிக்ளேர் பண்ண முடியும், மெமரியை வந்து அலோகேட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இதில் என்ன சொல்ல வராங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ப்ரொவைட்ஸ் ஃபிக்ஸ்டு வித் இன்டிஜர் டைப்ஸ். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு வித், அதாவது நமக்கு தெரியும், நம்ம டிக்ளேர் பண்ணக்குள்ளேயே இது இத்தனை பிட்ஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு ப்ரெடிக்டபிள் சைஸில் நம்மளாட்டி டிக்ளேர் பண்ண முடியும். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இப்போ பாருங்கள், இங்கே uint8 _ இருக்கு இல்லையா? ஸோ இது என்னென்னா அன்சைன்டு இன்டிஜர் 8 பிட். ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. இந்த மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ணக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேருக்கு பதிலாக நான் இதையே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்னாட்டி அன்சைன்டில் 8 பிட்டாக இருக்கட்டும், சைன்டில் 8 பிட்டாக இருக்கட்டும். ஸோ சைன்டில் 8 பிட்னா என்னது? மைனஸையும் உங்களாட்டி ஸ்டோர் பண்ண முடியும். அதே கான்செப்ட் தான் இங்கே. கிட்டத்தட்ட உங்களுக்கு 8 பிட், 16 பிட், 32 பிட், 64 பிட் இந்த மாதிரி உங்களாட்டி மெமரி வந்து அலோகேட் பண்ண முடியும். எந்த ஒரு வேரியபிளாக இருக்கட்டும், இல்லை ஃபங்க்ஷன் ரிட்டர்னிங் இதாக இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஸோ லைக் திஸ் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு டேட்டாவை, அதாவது ஒரு வேரியபிளை எப்படி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது இங்கே கேரி இன்ட்டுக்கு பதிலாக நம்ம இந்த ஒரு இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம், உங்களுக்கு இன்னுமே ரொம்ப சிம்பிளாக புரியும். ஓகேவா? ஸோ இந்த கோட்லாம் நமக்கு வேணாம், நம்மளாம் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எப்போதுமே ஆக்சுவலாக நம்ம இதை இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு stdint அப்படிங்கிற ஒன்று புதுசாக ஆட் பண்ணணும் இங்கே. ஆக்சுவலாக அப்போ தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு அதை வச்சு ட்ரை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது இல்லாமல் ட்ரை பண்ணுவோம், நமக்கு ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ டிக்ளேர் பண்ணுறேன், #include stdint.h. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிவிட்டு, இப்போ நமக்கு 2 ஹெட்டர் தேவை. இதெல்லாம் வந்து printf, அந்த மாதிரி scanf, முக்கியமான விஷயங்கள்லாம் இதில் அந்த காமன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து நமக்கு டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணுறதுக்காக, கன்வீனியண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக இதை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் எப்படி டிக்ளேர் பண்ணுறேன்னு பாருங்கள். uint, எனக்கு ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு சஜஷன் வருது. ஸோ இந்த மாதிரி விஎஸ் கோடில் வரும். ஸோ உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும் பண்ணக்குள்ள நான் உங்களுக்கு டைப்பே பண்ணுறேன். uint8 _ t இஸ் அந்த இப்போ வந்து டேட்டா டைப் வந்து கொடுத்துட்டோம். இதுக்கு வந்து ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணும் இல்லையா? ஸோ இங்கே கேருக்கு இன்ட்டுக்கு பதிலாக நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணுவோம். ஏங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதில் எத்தனை பிட்ஸ் என்னாடி ஸ்டோர் பண்ண முடியும்? 8 பிட்ஸ்ன்னு நானே டிக்ளேர் பண்ணிட்டேன். அதுவும் இது அன்சைன்டு பிட்ஸ், விச் மீன்ஸ் இதில் வந்து என்னாட்டி என்ன பண்ண முடியும்னா, ஒன்லி வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ நெகட்டிவ் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா என்னாட்டி இதில் முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அன்சைன்டு 8ல் எவ்வளோ வரையும் நம்மளாட்டி ஸ்டோர் பண்ண முடியும்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, 255 வரையும் ஸ்டோர் பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு printf பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு.
printf %d தென் வந்து நம்ம அந்த வேரியபிளை மட்டும் கால் பண்ணிட்டாலே போதும் இல்லையா. ஸோ இப்போ நான் பிரிண்ட் பண்ண அப்படின்னு அவுட்புட்டை அதாவது ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னா எனக்கு அவுட்புட் வரும். ஓகேவா, ட்ரை பண்ணி பார்ப்போம். 255 வந்துருச்சு. பட் ஆக்சுவலாக நான் வந்து வெறும் 8 பிட்டு தான் சொல்லியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் 8 பிட்டுக்கு 255. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8 பிட்டை தாண்டி போகிறேன், அதாவது 255க்கு மேலே போகிறேன் டெசிமல் வேல்யூ அப்படின்னா எனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக எனக்கு வராது, ட்ரை பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா, எனக்கு ஆக்சுவலாக இங்கே வார்னிங் வந்துருச்சு எரரு, ப்ளஸ் வந்து எனக்கு அவுட்புட்டும் தப்பாக வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த நம்ம கேருக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சிம்பிளிசிட்டிக்கு நம்ம இந்த மாதிரி டிக்ளேர் பண்ணிக்கலாம். நமக்கு அக்யூரேட்டான மெமரி அலோகேஷன் பண்ணணும்னா இந்த ஒரு ஹெடர் கண்டிப்பாக நமக்கு வேணும். எப்படி சொல்கிறது, அது இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபாஸ்ட்டாக வந்து எந்த ஒரு மெமரியும் அலோகேட் பண்ண முடியும், உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இது ஓகே தெரிஞ்சிடுச்சு, எனக்கு வந்து இதுக்குள்ளே அடங்காதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஜஸ்ட்டு நான் 16 மட்டும் மாற்றிட்டேன்னா போதும். ஓகேவா, ஸோ இப்போ எனக்கு 16 பிட்டு அந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு அலோகேட் ஆகிடும். ஓகேவா, உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைனா நம்ம முன்னாடி கேர் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஃபுல்லாகவே டிலீட் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டானவே எம்படட்டில் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுற 256 எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஏன்னா இது 16 பிட்டு வரையும் நம்மளாட்டி இந்த ஒரு பர்டிகுலரான வேரியபிளில் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா, சாரி, இந்த ஒரு பர்டிகுலரான டேட்டா டைப்பில் அதை வச்சு இந்த வேரியபிளில் என்னடி ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் இன்கேஸ் இதை நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டை வர வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா அது என்னங்கிறதே அதுக்கு தெரியல. ஸோ இந்த ஹெட்டர் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது இல்லையா. ஸோ அந்த ஹெட்டர் இருந்தால் தான் நமக்கு இந்த அதாவது நம்மளுடைய கம்பைலருக்கு தெரியும் இப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ அதனால் நம்ம எப்போதுமே ஹெட்டரை வந்து இன்க்ளூட் பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்லது. ஓகேவா, ஸோ ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களுக்கு 8, 16, 32 உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை இது வேணுமோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதை மெமரி டிக்ளேர் பண்ணி. இது எப்படி யூஸ் பண்ணுறது நீங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ இங்கே வந்து டேட்டாங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம், டெம்பரேச்சருங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம், கவுண்டருங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணி, இது உங்களுடைய கன்வீனியன்ட் தான். ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் வந்து எதுக்காக நம்ம வந்து std.h வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ensures exact size. ஓகேவா, ஸோ எக்ஸாக்டாக நமக்கு சைஸ் தெரியுது இல்லையா, இது நம்ம டிக்ளேர் பண்ணக்குள்ளே தெரியுது எவ்வளோ சைஸ்ன்னு சொல்லிட்டு அக்ராஸ் கம்பைலர் அண்ட் பிளாட்ஃபார்ம். அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அவாய்ட் ambiguity ஆஃப் இன் லாங் கேர் சைஸஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை கன்ஃபியூஷன்ஸ்லாம். அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஃபார் ரெஜிஸ்டர் லெவல் ஆர் மேப்டு மெமரி மேப்டு ப்ரோக்ராமிங். ஸோ இந்த ரெஜிஸ்டர் லெவல் மெமரி மேப்டு ப்ரோக்ராமிங்னா நீங்கள் கண்ட்ரோலரில் ஒர்க் பண்ணக்குள்ளே நீங்கள் படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான இதுக்கெல்லாம் நம்ம மெமரி மேப்பிங்க்கெலாம் இந்த மாதிரி தான் டிக்ளேர் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ரொம்ப மெமரி எஃபிஷியண்ட்டாக அந்த ப்ரோக்ராம் வந்து உங்களாடி பண்ண முடியும். ப்ளஸ் வந்து அக்யூரேசியும் உங்களுக்கு இருக்கும், கன்ஃபியூஷனும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த லைப்ரரி யூஸ் பண்ண பழகிக்குங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இது லைப்ரரி. ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இதை இன்க்ளூட் பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பிங்க. எந்த ஒரு டேட்டா டிக்ளேர் பண்ணுறது, ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ இதை யூஸ் பண்ணி பழகிங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த லைப்ரரி பற்றி. ஸோ அடுத்த இதில் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லெக்சரில் மீட் பண்ணுவோம்.